எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல எஸ்ஐஆருக்கு பின்னாடி இவ்வளவு பூதாகாரமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பா ஓட்டுரிமை பாதுகாக்க வேண்டும், அதுக்கு எல்லாரும் முன்னெடுக்க வேண்டும்ன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? நாளைக்கு அதை எதிர்த்து எஸ்ஐஆர் எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 16ஆம் தேதி நாளைக்கு நடத்துறாங்க அவங்க. அதை ஒட்டி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி எதிர்கட்சிகள் ராகுல் காந்தியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் பாஜக தேர்தல் கமிஷனோட ஒரு கூட்டணி அமைச்சு தனக்கு யார் யார் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த எஸ்ஐஆர். அதுல இந்த குடியுரிமை என்ற விஷயத்தை உள்ள சேர்த்து குழப்புறாங்க, மக்களை குழப்புறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ராகுல் காந்தி பல தடவை சொல்லிட்டாரு. பீகார்ல எஸ்ஐஆர் நடந்ததுல எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்றதை சுப்ரீம் கோர்ட்டு தீர ஆராயல்ன்றதான் என்னுடைய கருத்து. அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள் சுப்ரீம் கோர்ட். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படியே விலாங்கு மீன் மாதிரி நழுவி போயிட்டாங்க. 68 லட்சம் பேரை நீக்கிறதா சொன்னாங்க, அதுல லிஸ்ட்டை கொடுங்கன்னாங்க, கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் 21 லட்சம் பேரை நீக்கிறதா சொன்னாங்க, சேர்த்தாதா சொல்றாங்க, அந்த லிஸ்ட் கொடுங்கன்னா கொடுக்கல. நீக்கிறது எவ்வளவு பேரை மறுபடியும் சேர்த்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட் கொடுக்கல. எந்த லிஸ்ட்டும் கொடுக்காம பீகார் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு அந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அப்படியே ரைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எலெக்ஷன் கோர்ட்டும் அதுக்கு மேல கேட்க முடியல. இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன சொல்றாங்க, அங்க எஸ்ஐஆர் நல்லா நடந்தது அப்படின்றாங்க. அங்க எஸ்ஐஆர் உண்மையிலேயே நல்லா நடந்ததா இல்லையான்றது அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களோட லிஸ்ட்டை பார்த்தாலும் தெரியும். எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க, செத்தவங்கள தான் நீக்கினாங்களா, இடமா குடிபாரி போறவங்கள தான் நீக்கினாங்களா, இல்ல உண்மையிலேயே அங்க இருக்கிறவங்க நீக்கினாங்களான்றதெல்லாம் அந்த லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். அந்த லிஸ்ட்டை அவங்க இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காதே இருக்காங்க. அதே மாதிரி நீக்கினவங்கள மீண்டும் எவ்வளவு பேரை சேர்த்தாங்க அப்படின்ற விஷயங்களும் கொடுக்காது இருக்காங்க. அதனால அன்லஸ் எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டை முழுசா கொடுத்தாலே தவிர பீகார்ல எஸ்ஐஆர் ஒழுங்கா நடந்தா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றது சாதாரண ஒரு ஆளால முடியாது. எடப்பாடி எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார், அவர்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லணும். நம்ம அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாதாரண ஒரு மலை கிராமங்களில் வசிக்கிற ஒரு ஒரு பழங்குடியினர் அல்லது தலித் காலனியில வசிக்கிற ஒரு பட்டியல் இனத்தவர், இவங்கெல்லாம் படிக்காதவங்கெல்லாம் ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் பார்ட்டி ஆளுங்க ஹெல்ப் பண்ணாலே தவிர ஃபார்மை ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அது இந்த ஃபார்மை சரியா ஃபில்அப் பண்ணல, வெறும் பிளாங்க் ஃபார்மா கொடுத்தீங்கன்னா அவங்க நேமை டெலீட் பண்ணிடுவாங்க. அதாவது ஜனநாயகத்துல எவ்வளவு பேரை சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரை நீக்கலான்ற முயற்சியில தான் பாஜக இறங்கிறத நம்ம பாக்குறோம். பாஜகன்றது நான் சொல்றது தேர்தல் கமிஷன், பாஜக தேர்தல் கமிஷன் மூலமாக இந்த வேலைகளை செய்யறதை நம்ம பாக்குறோம். நம்ம அதனால இந்த விஷயத்துல தாவேகா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அந்த தாவேகால பெரும்பாலும் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இதுல இருந்தா இந்த ஓட்டர் தீவிர வாக்காளர் திருத்தத்துல எவ்வளவு ஆர்வமா அவங்க செயல்படுறாங்கன்னு தெரியாது. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கீழே அடிமட்டத்துல ஆட்கள் வச்சிருக்காங்க, அவங்க செயல்படுறாங்க. வேற தாவேக்காவோட ஆட்கள் செயல்படுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால விஜயோடைய அந்த கட்சிக்காரர்கள் அவர்கள் இந்த எஸ்ஐஆரே வேண்டாம்னு சொல்றது போராடுறது வேற விஷயம். அதனால அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால எஸ்ஐஆர் இருக்கும்பொழுது அது இருந்தால் என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதை அவங்க உடனே பண்ணணும். அதாவது எஸ்ஐஆரை வாக்குரிமை விஷயத்துக்காக பயன்படுத்தாம அதை குடியுரிமை சம்பந்தப்பட்டதாகவும் பயன்படுத்துறாங்க. அதுதான் இதுல ஒரு சிக்கலா இருக்கு. நீங்க 87க்கு முன்னாடி பிறந்திருந்தா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட்டு, நீங்க 2002 2005 வாக்காளரா இல்லாட்டி, அது தீவிர திருத்த பட்டியல் அப்போ உங்க பேர் இல்லாட்டி 2005 2002 நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 87க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடம் சர்டிபிகேட்டு, 87க்கும் 2004க்கும் நடுவில் பிறந்திருந்தீங்கன்னா உங்க பிறந்த தேதி, உங்க பிறந்த சர்டிபிகேட்டு, உங்க அப்பாவோட பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட்டு, 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்க பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட்டு, உங்க அப்பாவோட பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட்டு, உங்க அம்மாவோட பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட். இதெல்லாம் எது கேட்கறாங்க? பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த இடம் சர்டிபிகேட். அப்பாது அம்மாது ரெண்டுமே கேட்கறாங்க. எது கேட்கறாங்க? இதெல்லாம் வாக்குரிமைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பெற்றோர் பிறந்த இடத்துக்கும். ஸோ குடியுரிமையை செக் பண்றாங்க. ஸோ குடியுரிமையை செக் பண்ணும்போது பீகார்ல நாங்க ஊடுருவல்காரர்கள்லாம் செக் பண்ணோம். நாங்க எத்தனை ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிச்சாங்க பீகார்ல? அதை பத்தி எந்த விவரமும் கிடையாது. ஹோல் எக்ஸசைஸே சந்தேகத்துக்குரிய ஒரு எக்ஸசைஸா இருக்கு. அதனால எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கு. எடப்பாடி ஆதரிக்கிறாருன்னா ஒரு பாஜகவுடைய கூட்டணியில இருக்காரு, அவர் ஆதரிக்கிறாரு.
ஆனா எதிர்க்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. அது திமுக செய்யறாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் செய்யறாங்க, தாவேகாவும் அது செய்யறாங்க. அதுல இருக்கிற பிரச்சனைகளை உணர்ந்து மக்கள் பிரச்சனை இது. ஆக்சுவலா இது கட்சி பிரச்சனையே கிடையாது, மக்கள் பிரச்சனை. மக்கள் வந்து ஒரு நியாயமான குடிமகன் வந்து நியாயமான ஒரு ஆள் வந்து வாக்காளரா இருக்கணும். அவன் வாக்காளர்ல இருந்து விடுபட்டான்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு பேராபத்து. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு தனிமனித எந்த ஒரு தனிமனிதனும் விடுபடாமல் அவர்களை வாக்காளர் ஆக்குவதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். ஆனா இங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா எவ்வளவு பேர் டிராப் பண்ணலான்றதான் நோக்கமா இருக்கு. ஸோ இது தவறான ஒரு அணுகுமுறையில வந்து பாஜக தூண்டுதல்ல மத்திய தேர்தல் கமிஷன் இது செய்யறாங்க. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்டும் வந்து தேர்தல் கமிஷனை ஒரு கிடுக்கு இப்படி போட்டு பிடிக்க மாட்டேன்றாங்க. அவங்க கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி போயிட்டு இருக்காங்க. சார், எஸ்ஐஆர் ஆனது இப்பொழுது வந்து தொடங்கப்படல தமிழ்நாட்டுல. இது தெளிவா விஜய் அவர்களுக்கு தெரியும். ஆனா விஜய் அவர்கள் காணொலியை இப்ப வெளியிடுறதுக்கு காரணம் இந்த பீகாருடைய ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? அதோட எதிரொலியா பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு. ஆனா அவர் ஏற்கனவே இது சம்பந்தமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடியே வந்து எஸ்ஏஆருக்கான எதிர்ப்பை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதனால வந்து காணொலி இப்ப லேட்டா வெளியிட்டு இருக்காருன்னா அவரோட பீகார்ல வந்து எஸ்ஐஆரும் ஒரு காரணம். ஆர்ஜேடி காங்கிரஸ் தோல்விக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம். எஸ்ஐஆர் மட்டும் காரணம் சொல்ல மாட்டேன், எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அங்க எவ்வளவு பேர் நியாயமா விடுபட்டு இருக்காங்கன்ற விஷயம் வந்து தேர்தல் கமிஷன் அந்த லிஸ்ட்டை கொடுத்தாதான் தெரியும் ஆக்சுவலா. ஆனா அங்க எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைன்றாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்ல இன்டீரியர் கிராமங்கள்ல யார் யாருக்கு வாக்கு இல்லை, அவங்க என்ன விதமான படிக்காதவர்கள்லாம் எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா அவன் பாட்டு போயிட போறான். அது எங்கேயோ அது அங்க உள்ளூர்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் தேர்தல் கமிஷன் அந்த நீக்கப்பட்டவரோட லிஸ்ட்டை கொடுக்கல, அது உண்மை. அதனால பீகார்ல வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணம், அவங்க தோல்விக்கு ஒரு காரணம், அது நடத்தப்பட்ட விதம் ஒரு காரணம், அதுல கேட்கப்பட்ட கேள்விகள், அது குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா அது கொண்டு வந்ததுனால அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். வாக்குரிமையை செக் பண்றாங்களா, குடியுரிமையை செக் பண்றாங்களான்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து தீவிர எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டு பண்ணியது ஆக்சுவலா. ஸோ விஜய்க்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நாளைக்கு அவருடைய ஆட்கள்லாம் வந்து எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்களா இருக்காங்க. அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் எடுத்து அந்த வாக்காளர் படிவத்தெல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி பர்டிகுலர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவர்கள்லாம் விடுபட்டா அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய நஷ்டமா போயிடும் இல்லையா? ஸோ விஜய் அதனால கொஞ்சம் தீவிரமா இப்பதான் களத்துல இறங்கியிருக்காரு. பீகார்ல வந்து பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. மூணாவது அணியா அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார். அவருடைய கட்சியே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அவராலேயே வந்து ஓட்டுகள் வாங்க முடியல. அதனால வந்து அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எஸ்ஐஆர் வந்து கொஞ்சம் உங்க மாநிலத்தில் நீங்க தீவிரமா நீங்க அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால பாதிப்புகள் இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் கூட விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால அதோட பாதக அம்சங்கள் எல்லாம் பார்த்துதான் வந்து இப்ப விஜய் இறங்கியிருக்கார். ஏற்கனவே திமுக அது சம்பந்தமா வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட அவசரத்தை உணராமையே அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அதை தள்ளி போட்டாங்க 26ஆம் தேதி. இது அவசரம்ன்ற ஒரு விஷயமே அவங்க மறந்துடுறாங்க. அடுத்த மாசம் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா ஏன் இதுக்கு அவசரம்? தமிழ்நாட்டுல மழை காலம், இது புயல் அடிக்கிற காலம், அரசாங்கத்தோட மிஷினரி வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துற ஒரு காலம். அதுல வந்து இப்போ வந்து நீங்க திடீர்னு இதை வந்து அவசரப்படுத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த காலம்லாம் வந்து ஒரு படிக்காத குடும்பத்துலலாம் அதை ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு போட்டோ எடுத்து ஒட்டணும்ன்றான், லேட்டஸ்ட் போட்டோ. சில பேரை கேட்டா ஒட்ட வேணான்றான், சில பேரை கேட்டா ஒட்டுன்றான், சில பேரை கேட்டா நீ அந்த காலத்தை ஃபில்அப் பண்ணாதன்றான், சில பேரை கேட்டா இந்த காலத்தை ஃபில்அப் பண்ணாதன்றான். இதுல நீ அடிக்காத எழுதணுன்றான். எவ்வளவு பேர் படிக்காத இருக்கான், தப்பு தப்பா எழுதினா அடிச்சுதான் எழுதுவான். அவன் அடிச்சா பாலத்தை தூக்கி போட்டுருவான்றான். என்னவெல்லாம் சொல்றாங்க சார். பீகார்ல வந்து நான் நிறைய பீகார் பசங்களை தமிழ்நாட்டுல சென்னையில ஒர்க் பண்ற பீகார் பசங்களை கேட்டா, எங்க ஊர்ல எங்க கிராமத்துல எல்லாம் ஃபார்மை கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்க சொன்னாங்க சார். நான் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் சார், எதையுமே ஃபில்அப் பண்ணல சார், எங்க ஆட்கள் கொடுத்துட்டாங்க சார், எங்களை சேர்த்துட்டாங்க சார் ஓட்டர் லிஸ்ட்ன்றான். இப்போ பீகாருக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா? இங்கெல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க, பீகார்ல வந்து எதையுமே ஃபில்அப் பண்ணாத கையெழுத்து போட்டு கொடுத்தா வாங்கி பட்டியலில் சேர்த்துருவீங்களா? சேர்க்கறது சேர்க்காதாலும் அதிகாரியோட இஷ்டமா கடைசியில பார்த்தா. அந்த அதிகாரி யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்னு எப்படி டிசைட் பண்ணுவான்? பிஜேபிக்கு யார் யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பார்த்து அவனெல்லாம் நீக்கிடுவானா? அதனால இதுல நிறைய குழப்பம் இருக்கு சார், நிறைய குழப்பம் இருக்கு. பாஜக கேட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, மத்திய அரசை கேட்டா பீகார்ல பண்ணிட்டு வருவாங்க. பீகார்ல பண்ணதுலேயே பல குழப்பம் இருக்கு. அதனால விஜய் இப்ப எதிர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் காலியானாலும் ஆயிடும், சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் எதிர்க்கிறார் என்பது வெறும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது இல்ல சார். இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வருது, விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எந்த கூட்டங்களுக்கும் தாவேகாவிற்கு அழைப்பு தரலன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. உடனே வந்து எஸ்ஐஆர் பற்றி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது பாஜகவிற்கான ஒரு எதிர்ப்பாகவும் பார்க்கலாமா சார்? எனக்கு ஒண்ணுதான் புரியல எனக்கு. அதாவது விஜய்க்கு யார் அட்வைஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து
சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி இருக்கார். அவர் வந்து கோட்டையில் உட்காந்துருக்காரு. அர்ச்சனா பட்நாயக்னு சிஇஓ, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். ஆனால் இவர் யாருக்கு லெட்டர் எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோயம்பேட்டில் இருக்கிற மாநில தேர்தல் ஆணையருக்கு லெட்டர் எழுதுறாரு. மாநில தேர்தல் ஆணையர் வந்து வெறும் உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்துறதுக்கு தான் அவர் இன்சார்ஜ். அவர் ஆக்சுவலா அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. இப்போ இவரோட நோக்கம் என்ன? ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதல. அவங்க தான் சர்வ கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டுறாங்க ஆக்சுவலா. இப்ப சமீபத்துல எஸ்ஐஆருக்குலாம் அவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்ப அவருக்கு எழுதாம வந்து ஏன் வந்து மாநில தேர்தல் ஆணையருக்கு எழுதினாங்க? மாநில தேர்தல் ஆணையர் உள்ளாட்சி தேர்தல் தானே நடத்துறாரு. இப்ப சமீபத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற மாதிரியான எந்த விஷயம் தெரியல நமக்கு. அப்போ அவருக்கு அட்வைஸ் பண்றவங்க இந்திய தேர்தல் கமிஷனோட ஆபீஸ் ஒண்ணு தமிழ்நாட்டுல சென்னையில இருக்குன்றதையே சொல்லலையா? அவங்க அட்வைசர் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்காங்க. அதுல குழப்பமா இருக்கு. விஜய் இவ்வளவு இக்னோரண்டா அறியாமையிலேயே இருக்காரு ஆக்சுவலா. நமக்கு தெரியல உண்மையிலேயே. விஜய் வந்து அறியாமையில இருக்காரா, இல்ல அவரோட அட்வைசர்ஸ் அறியாமையில இருக்காங்களா? அவங்க ஏன் மாநில தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் எழுதினாங்கன்னு நமக்கு புரியல சார் ஆக்சுவலா. இந்திய தேர்தல் கமிஷனோட தமிழ்நாட்டு அதிகாரி கோட்டையில உட்கார்ந்துருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு லெட்டர் எழுதணும். அவங்க தான் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. அவங்க தான் வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்துறாங்க. அவங்க தான் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறாங்க. இதுக்காக மாநில தேர்தல் ஆணையருக்கு, உள்ளாட்சி தேர்தல் நடத்துற மாநில தேர்தல் ஆணையருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணின மாநில தேர்தல் ஆணையருக்கு எதுக்காக விஜய் லெட்டர் எழுதினாரு? அவருக்கு இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியலையான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசணும். நன்றி சார். தேங்க்யூ சார்.